ஹலோ ஹலோ இது என்ன சிசிடிவி அந்த பக்கம் பார்ப்பாங்களா? So I'm starting a new show. Okay. It's called the Tiger Fire Show. You will definitely fail. சண்டை போடுறா. என்ன பண்ணுங்க, எங்கே உனக்கு பெஸ்ட்டு பரோட்டா சால்னா கிடைக்குதோ அங்கே வாங்கு. நீ எங்கே வேணாலும் வாங்கிட்டு வா. நான் பரோட்டா சால்னா செய்கிறேன். சோடி போட்டு பார்த்துடலாமா? வாங்க வாங்க வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறோம். 1/2 கிலோ மைதாக்கு 1.5 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 250 300 மில்லிக்குள்ளே தண்ணி. அது கொஞ்சம் வேரி ஆகும் தான், பட் நீங்கள் அது மாவு பதத்தை பார்த்து போட்டு வேண்டியதான். உங்களே எல்லாரும் பரோட்டா மாஸ்டர்ன்றாங்க. ஏன்னா எனக்கு இவனுங்களுக்கெல்லாம் செய்ய தெரியாத ஒரே விஷயம் எனக்கு செய்ய தெரிஞ்சது பரோட்டா. அதனால தான் வவுரிச்சில் ஜஸ்ட்டு அப்படி லைட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு விடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு 5 நிமிஷம் விட்டுறோம், ரெஸ்ட் விட்டுறோம். அதுக்கப்புறம் பேசுறது ஈஸி ஆகிடும். ஏதாவது பாத்ரூம் பீட்ரூம் பண்ண போயிடும். 5 minutes later. பரோட்டா மாஸ்டர்ரா. ஃபஸ்ட்டு மாவுக்குள்ளே வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு ரெஸ்ட் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஆட்டோலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும், சயின்டிஃபிக் ப்ராசஸ். வேணா கூகுள் பண்ணிக்கங்க, நானே இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி விட்டதுக்கப்புறம் பிசைறது உங்களுக்கு ஈஸி ஆகிடும். அப்புறம் நல்லா பிசையும் போது பார்த்திங்கன்னா இப்படி விரிச்சு விட்டுட்டு ஃபோல்டு பண்ணி பிசைஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னா, க்ளூட்டன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த நல்ல ஸ்ட்ரெச்சியான டவ் கிடைக்கும் பரோட்டாக்கு. இதுவும் சயின்ஸ் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆல்ரெடி இந்த பரோட்டா வீடியோலாம் போட்டால் எனக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா, மேலே எண்ணெய் ஊற்றுவேன் எடுத்தது. there is so much oil that US wants to invade you அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பரோட்டானால செத்தவன எவனும் இல்லை, ஒரு நாள் ஜிம்முக்கு போனனால பொழைச்சவன எவனும் இல்லை. கேட்டுக்க. This dough has come out beautifully. Can you see that? I want to let it rest. I'm going to add some oil. Add some more oil. கம்மி தான். டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கே பயமாக இருக்குது. I want to use this itself to actually cover sustainability. You know what? ஓ குரலி வித்தையா. ஒரு நல்ல சால்னாக்கு வந்து கடலை எண்ணெய் அவ்வளோ அருமையாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், கல்பாசி, இதுதான் அதோட டிஸ்டிங்க்ட் ஃப்ளேவர் கொடுக்குறதே. மிளகு, அடுத்தது கசமுசா இல்லை கசகசா, வரமிளகா, கொஞ்சம் சமூகம் பெரிய இடமா இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் தேங்காய், துருவன தேங்காய். இந்த வீடியோ முடிச்சுட்டு பரோட்டா சால்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்பீங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் செஞ்ச இந்த பரோட்டா சால்னாவை நீங்கள் வந்து 2 பரோட்டா 1 கப்பு சால்னாக்கு என்ன ரேட்டு கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். வேறு மாதிரி தான் போதும். லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர போகிறோம். இதுதான் நம்ம சால்னாக்கு அந்த திக்னஸும் அந்த ஃப்ளேவர் அண்ட் பாடி கொடுக்க போகிற கீ இன்க்ரீடியன்ட். நம்ம தேங்காய் பேஸ்ட்டை வந்து வறுத்து அரைச்சாச்சு. பரோட்டா மாவு இருக்குல்ல, ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் அதோட பதம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே அமுத்துனா திருப்பி எந்திரிச்சு வரும், அந்த மாதிரி ஒரு பதம். இல்லை ஆக்சுவலாக வராது, அது வந்து பீட்சாக்கு, மறந்துருங்க, தப்பாக சொல்லிட்டேன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கேக் வெட்டுற மாதிரி வெட்டுறோம், அப்படி அழகாக வருது கேக். இப்படி ரவுண்டு பிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ரவுண்டு பிடிக்கிறது. இப்போது பரோட்டா வந்து மாவு உருண்டை பிடிச்சாச்சு, அதை ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், சால்னா வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கடலெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். ஏன்னா கடைசியாக சால்னாவில் மேலே எண்ணெய் முதக்கும், உண்மையாக சால்னாக்கு ஒரு ருசியை கொடுக்கும். சின்னமன், கப்புள் ஆஃப் க்ளவுஸ், பச்சை மிளகாய், ஆனியன்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, நல்லா வதக்குன்னு வதக்குறோம். ஸோ சிக்கன் வந்து இந்த எவ்வளோக்கு எவ்வளோ போனோட இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது, எவ்வளோ போன்ஸ் இருக்கோ அவ்வளோ ருசியாக இருக்கும். I'm going to add salt, ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள் தூள். நல்ல ஈரோடு மஞ்சளாக யூஸ் பண்ணுவேன். அடுத்தது தக்காளி, திடீர்னு தாத்தா வைட்டேன், தக்காளி. நவ் நம்மளோட பேஸ்ட்
பாருங்க அந்த கலர் பாருங்கள் வந்து பக்கத்தில் பியூட்டிஃபுல் ஆரஞ்ச். சால்னாவை கொதிக்க விட்டுருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விடுவோம். ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். இந்த கேப்பில் என்ன பண்ணுறோம், பரோட்டாவை வீசிட்டு வந்துடலாம். ரோலிங் பின் எடுத்துட்டு வர மாட்டேன், இப்படி ரோல் பண்ணுவோம்ல. என்ன கொடுமை சரவணது. ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு இப்படி தட்டி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கங்க. ரோல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை இப்படி ஒரு கை அடியில் தூக்கி இப்படி வைக்கிறோம் ரெஸ்ட்டுக்கு. மேலே இப்படி பிடிக்கிறோம். இப்படி பிடிச்சிட்டோமா, அடுத்தது இப்படி வீசுகிறோம். வீசும்போது என்ன ஆகும்னா அடியில் இருக்கிற காற்றெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும்னா இப்படி காற்று வீசுகிற மாதிரி வீசணும். துவைக்கிற மாதிரி துவைக்கக்கூடாது. துவைக்காமல் இப்படி வீசுங்க. இப்படி அப்படியே இப்படி தூக்குங்க, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே கையை வந்து பொசிஷன் மாறிட்டே இருக்கணும். திருப்பி இது இங்கே போகும், இது இங்கே போகும். அது கொஞ்சம் தொடர்றதுக்கு ஈஸியாக இருக்குண்டா. கம்மியாக தொடுவேன், இதை ஊற்றுனா அப்புறம் இதாக இருக்கும். இதெல்லாம் டவுட்டாக கேட்பீங்களா? அண்ட் இதுக்குள்ளே பாருங்கள், இந்த ஏர்லாம் இன்கார்பரேட் ஆகுதுல்ல. இந்த மோர் ஏர் யூ இன்கார்பரேட் த பெட்டர் இட் இஸ். சால்னா பார்க்கலாமா? ஒரு 30 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ஸோ ஒரு அருமையான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை. ஸோ ஒரு நல்ல சால்னா கலகம் என்னென்னா இப்படி மேலே லைட்டாக எண்ணெய் முதக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, அதுதான் ருசி. வீட்டில் பரோட்டா செய்யும்போது வந்து இரும்புகள் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இங்கே வந்து இரும்புகள் சீசன் பண்ணாமல் இருக்கிறனால நாங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ண போகிறோம். எது வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பரோட்டா என்ன பண்ண போகிறோம், எடுக்கிறோம். ரோலிங் பின்னா ரோலிங் பின், இல்லைனா கை, whatever you're comfortable. ஒன் பரோட்டா இஸ் டன். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த பரோட்டா வந்து ஃப்ளேக்கினஸ் எப்போ வரும்னா இப்போ தான் வரும். சைடில் கை வச்சுட்டு அப்படியே பரோட்டா தட்டி தட்டி இப்படி திருப்பிட்டிங்கன்னா என்ன ஆகுது, தனித்தனியாக லேயர் வருதா, வந்துருச்சா? குஜால இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களா? டேய், கம்பேரிசனுக்கு எங்கேயோ வாங்கிட்டு வந்துருப்பீங்கல்ல, அதை கொண்டாங்க கொண்டாங்க. இதை விட பெட்டர் பரோட்டா வந்துருமா? இலை வந்துருச்சு, என் பிளேட்டிங் ஆரம்பிக்குது. ஹாய் செஃப், வணக்கம். Okay, I won't eat this because it's full of chicken. Chicken oda essence, that flavor is coming through nicely. Just smells like a kurma. Parotta chef, Okay. முக்கியமான component of the dish. Okay, this is like I don't know. And overall this looks better. This is softer. This gravy doesn't look that nice, doesn't look appetizing. The aroma is not that nice. Parotta is chewy, so I'll give it to him. இந்த ஷோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் என்ன பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தொந்தரவு பண்ணுங்கள், டார்ச்சர் பண்ணுங்கள், தயவுசெய்து பாருங்கன்ட்டு. அண்ட் ஆல்சோ கூப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் எல்லா ஆசீர்வாதத்தோடு நல்லாயிருக்கும்.